இங்கே தேங்காய் கடவுளே பேரமே இல்லாம கிடக்கு. ஆனா இந்த ஊர்ல இருந்து சாமான் எடுத்து ஒரு கடை போட்டியலண்டா நீ எல்லாம் படிக்கிறத விட்டு அதை செய்யலாம். உண்மையா சொல்றேன், ஒன்று இந்த ஒரு வெத்தில கடை போட்டு சொல்றேன். சிங்கள கடையில போயிட்டு வந்துட்டு நாங்க வந்து அங்க உள்ள பொருட்களை எல்லாம் பார்க்க போறோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதை நான் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் வந்துட்டு அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எங்களோட வீட்டுக்காரெல்லாம் இந்த முடியை பார்த்து ஒரே சிரிப்பப்பா, ஒன்றும் செய்யல. அது வந்து என்னடா அங்கே இருக்கிற பிளானோ இங்கே வர்ற ஐடியாவோ இல்லையோ அப்படின்னு வைக்கலாம் வந்துட்டு கேட்டாங்க. 7:43 வரும். ஏன்னா 2 நிமிஷத்துல சரியா அந்த டைமுக்கு வருவாங்களோ? டைமிங்கோட காட்டணும். இந்த 7:42 சரியா 7:43 இதில் வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா தான் இருக்கு இந்த ஒரு அனுபவம். நல்லா பின்னுக்கு வரும். ஸோ ஆட்டோ டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். இத்தாலி ஜனவால தமிழாக்கிட்ட கடை இல்லை, சிங்களாக்கிட்ட கடை இருக்குதா? மாமே ஸ்ரீலங்கா இந்த இல்லையே සිංහල පුළුවන් සිංහල නේද? ජර්මන් ස්විස්වර්ලෑන් අනේ කොහොමද සතුටුයි හම්බෙච්ච එක. මම මේ පොට කඩේ පොට පෙන්නන්න. இப்போ நாங்கள் வந்து இத்தாலி ஜெனோவாவில் இருக்கக்கூடிய இந்த சிங்கள கடையை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். கொமனாக வந்து இங்கே உள்ள பொருட்களில் தமிழில் வந்து சொல்லி இருக்க மாட்டேன். ஸ்ரீலங்காலேருந்து வந்தன்ற ஒரு உதாரணமாக இருக்கலாம். மேபி இதை நான் தமிழில் இருக்கிறது வந்து தமிழ். ஆட இங்கே ஜோக்கு பாரு, இது வந்து கண்ணாடி இல்லை. நான் வந்து கண்ணாடியை பார்த்து நினச்சி அங்காலே ஒரு செட்டு கிடக்காக்கு. இது கண்ணாடியில் தெரிய இதுமே லங்காவே ஐட்டம்ஸ். இங்கே சாமான் கிடையாது பார்த்தியே பெத்தில். இது வந்து இத்தாலியில் வேறு இடத்துல இல்லை. அப்புறம் என்ன இப்போ இதே பெரிய விஷயம் இந்த. ஸோ வெத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலியில் இல்லை, யூரோப்லேயே வந்து கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம். வேறு நாடுகளில் எடுக்கலாம். ஆனால் பாருங்க வந்து இந்த பாக்கு 80% சொன்னால் சாதாரணமாக வந்து ஒரு 250 ரூபா வரும் ஒரு பாக்கு. ஆனால் ஊரில் வந்து நம்ம இவ்வளோ வாங்கிடலாம். ஏன்னா 250 ரூபாய்க்கு வந்து நிறைய பாக்கு வந்துட்டு வாங்கிடலாம். ஊரில் இருக்கக்கூடிய இந்த டிப்பி இந்த நெக்டோ சோடா, இங்கே ஊர் வெங்காயம்டாப்பா. இது ஊர் வெங்காயம். யா பே வெங்காயம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இட்டாலியில் வந்து அதுவும் சிங்கள கடையில் வாங்கின சாமானை பார்த்தீங்களா, பெத்தில் பாக்கு. ஊர் ஐட்டங்களை கண்டோன்னு ஒரு ஆசைண்டு வந்துடும் வாங்கணும். மேகத்தன் யா சுத்துரி என்ன வாங்கினாங்க? ஓ சுவிஸில் குடிச்சதை விட இது நல்லா கிடக்கா. இது நல்லா கிடக்கு. இங்கே கூட அப்பார்ட்மெண்ட்லாம் ஆக்கள் இருக்கிறாங்களே. அங்கே ஜெர்மன் சுவிஸ் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி வீடுகளாக இருக்கும். வந்து செப்பரேட்டாக ஸ்பேஸ் வந்து கூட இருக்கும். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மாதிரி அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குறிப்பிட்ட பகுதியை வாடகைக்கு வந்து வாங்கியிருப்பாங்க. என்ன மெனு அப்போ பக்கெட்டோட இந்த வாளியோட இருந்தாண்டே இதை குளிக்கக்குள்ள பயன்படுத்துகிறா. ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேலால் ஒரு தோல் கலண்டு வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சாஞ்சி. உண்மையிலே வந்து பேரை மாற்றி தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் வந்துட்டு, பிகாஸ் ஆஃப் த கெட்டப். ஸோ டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:30. இப்போ 7:30ன்னு சொன்னால் தெரியும் வந்து யூரோப்பில் பெருசாக வந்துட்டு இருளாது. ஆனால் இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் லைட்டாக மழை மப்பு குணமாக இருக்கிறதால. ஸோ இந்த டைமில் இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு இட்டாலியில் அதுவும் வந்துட்டு இந்த ஜெனோவா பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள கடைகளை வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள்லாம் வந்து யூரோப்பில் அதுவும் ஜெர்மன் சுவிஸ் சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள ஆக்கள்கிட்ட எண்ணிக்கை வந்துட்டு ஒப்பீட்டளவில் வந்துட்டு குறைவாக இருக்கும் இத்தாலியோட ஒப்படைக்கல. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலியில் நிறைய சிங்கள மக்கள் வந்துட்டு வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்களவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கடைகளுமே வந்து வச்சுருக்காங்க, எங்களோட தமிழாக்கள்கிட்ட கடைகள் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு
வித்தியாசமான ப்ளாக்காக வந்துட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள கடையில் போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் பார்க்க போகிறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நார்மலாக நீங்கள் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் காணக்கூடிய பொருட்களை எல்லாம் வந்துட்டு பார்க்க கிடைக்காது வந்து உங்களுக்கு. ஆனால் இந்த சிங்கள கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். உதாரணமாக வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இப்போ நேரம் 7:30. ஸோ இங்கேருந்து நாங்கள் வெளுக்கிட்டு போயிட்டு சிங்கள கடை ஒன்றை வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஸோ நேற்றைய தினம் என்னோடு சேர்ந்து இந்த முடிப்பின்னினர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைக்கி அதிகரித்த தலையடி காரணமாக வந்துட்டு எங்களோட பயணம் செய்ய வந்துட்டு வரையில். ஸோ வந்து தம்பி தான் வந்துட்டு எங்களை ஹைட் பண்ண போகிறாரு வந்து. ஸோ நாங்கள் இங்கேருந்து சிங்கள கடை ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னே இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? இப்போது பஸ் எடுத்தால் ஒரு 2 ஹோல்ட். பஸ் எடுத்தால் 2 ஹோல்ட் அந்த மாதிரி வந்துட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு போன வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் பஸ் நடைமுறைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இவைகளுக்கு வந்துட்டு பஸ்ஸுக்கு வந்துட்டு காசு தேவையில்லை, அந்த கார்டு இருக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்துட்டு பக்கத்தை அந்த கடையை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த 24 hours வந்துட்டு டுபாக்கோ கடை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கடையோடு சேர்ந்த சின்ன கடை. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்து நாங்கள் டிக்கெட்டையும் வந்துட்டு வாங்கி கொண்டு அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் போய் நாங்கள் சிங்கள கடை ஒன்று போகிறோம். நான் சொன்னது சரி தானே, ஸ்ரீலங்கா ஐட்டங்கள் இருக்குமாங்க. யா. ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். டைம் ஆகுது. இன்றைய தினம் கொஞ்சம் வந்து இருள்ற தன்மை கொஞ்சம் வேகமாக இருக்கிறதால நாங்கள் ஏர்லியாக வந்துட்டு இந்த வீடியோவை முடிக்கணும். ஸோ இங்கே வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய அதாவது பயண வீடியோக்குள்ளே நானே எடிட் பண்ணி போட வேண்டிய ஒரு தேவை வந்தால் வெளுக்கிட வந்துட்டு லேட் ஆகாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியாக்கள் அங்கேருந்து போட்டு கொண்டு இருந்தவங்க. ஸோ எனக்கு வந்துட்டு வேலை ப்ரெஷர் இல்லை, நான் ஓடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இங்கே வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு என்னுடைய பயண வீடியோக்களை நானே வந்துட்டு எடிட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணாலும் மேலே வந்துட்டு டைம் வந்து மேனேஜ் பண்ண சரியான கஷ்டமாக இருக்குது. நீ இப்போ வந்து வெளுக்கிட்டோம்னு சொன்னால் வீட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர 11 ஆகும். ஸோ 11 ஆகினா சாப்பிட்டுட்டு வந்துட்டு படுக்க 1 மணி 2 மணி ஆகினா அப்புறம் வந்து எலும்பு வந்துட்டு 11 மணி 12 மணி ஆகினா சாப்பிட்டுட்டு திருப்பி வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் கொடுத்துட்டு தான் வந்து போவேன். ஸோ போக வந்து மறுபடியும் இதே டைமுக்கு தான் நாளைய தினம் வந்து வீடியோ எடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாக ட்ரை பண்ணுவோம் வந்துட்டு. அதாவது அந்த உலக அதிசயங்களில் உண்டான அந்த பீஸாவா இல்லை பிஸான்னு சொல்கிறதா? பீஸா கோபுரம். ஸோ அதுவுமே வந்து இருக்குது, அதையுமே நாங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஸோ அந்த வந்துட்டு கொலம்பஸ் வீடு, ஸோ அப்படியான ஒரு சில விஷயங்களுமே வந்து இங்கே இருக்குது. அது போக அந்த மிலானோ சிட்டி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் காட்டணுமா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போக வேண்டியிருக்குது. ஸோ இன்றைய தினம் நாங்கள் இந்த ஒரு கடையை காட்டிக்கொண்டு நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இங்கேருந்து நாங்கள் இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே வந்து எங்களோட வீட்டுக்காரெல்லாம் இந்த முடியை பார்த்து ஒரே சிரிப்பப்பா, ஒன்றும் செய்யலை. அது வந்து என்னடா அங்கேயே இருக்கிற பிளானோ இங்கே வர்ற ஐடியாவோ இல்லையோ அப்படின்னு வைக்கலாம் வந்துட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் எப்போ இது வந்துட்டு எடுபடும்னு சொன்னால் நான் சொன்னால் 1 வருஷத்துக்கு இருக்குமாண்டு. அப்போ இந்தியாவில் வராது என்னட்டாங்க, எல்லாம் கலட்டிட்டு வா அப்படின்ற மாதிரிக்கு வேணுமென்னு சொன்னால் நான் அகைன் ஒருக்கா கால் பண்ணி காய்ச்சி மூடிட்டாயா? மூடிட்டா? அப்போ எங்கே வாங்கலாம்? தெரியலையே. ஐயோ, அந்த இது இருக்குல்ல, அந்த நாங்கள் மிஷினுக்கு போடாத டிக்கெட் ஒன்று இருக்குல்ல, அதை போடுவோம் இப்போ. சரியா? அதை போடுவோம் இப்போ. ரைட், அது ஓகே. வாங்க 2 கோல் தானே காணுமா? 110 நிமிஷம் தேவையில்லை தான். ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் டிக்கெட் போட்டு தான் போகணும். வந்து டிக்கெட் போடலை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தெரியும் தானே, வந்து இஷ்யூவில் வந்து மாட்டிடுவீங்க. வேறு வரேன் இப்போ இங்கே மட்டும் நான் வாங்கலாம், வேறு கடையில் வாங்கல. அதாவது இதேமாரி ஆனால் இப்போ திறந்துருப்பாங்கன்னு தெரியாது. இல்லை நாங்கள் வைக்க வந்து இப்போ அப்படியான கடையில் விற்காது. இல்லை இப்படியான அந்த தபாக்கியங்கள் இருக்கிற டுபாக்கோ அதெல்லாம் இருக்குமா? இந்த இதுகளில் சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்காதா? இல்லை இதில். ஸோ இந்த ஏரியாவில் நான் ஆல்ரெடி காட்டின ஏரியா. ஸோ நாங்கள் நிறைய மினக்கடாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் ஹோல்டுக்கு போவோம். இன்றைய கொஞ்சம் குளிர் கூடவாக இருக்குது. ஏன்னா மழை கூட மீன்ஸ் அந்த மழை குணம், வெயில் குறைவாக இருக்குல்ல அன்றைக்கு. ஏன்னா இல்லாட்டி நேற்றெல்லாம் 8 மணிக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தது.
நாங்கள் இந்த ஏரியாலாம் ஆல்ரெடி வந்துட்டு காட்டிட்டோம். அதே மாதிரி இது 24 hours மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இது 24 hours இல்லை, ஏன்னா 10 மணி 11 மணி 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நாங்கள் அதை வந்துட்டு மாறி சொல்லிட்டோம் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, இங்கே வந்து யாரும் இருக்க போகிறது இல்லை. இருந்தால் நான் சொல்கிறோம் வந்து என்ன சொல்கிறத சரியாக சொல்லணும் அப்படின்றக்காண்டி. எதில் வரும் பஸ்? அதில் இப்போ இது வழியாண்டு வரையில பஸ் கோல்ட்ரான்னு வரல, பஸ் கோல்ட்ரான் நிப்பாட்டுவாங்களேண்ணா. ஓ இதா சலூன். ஓகே. நாங்கள் போனதான் மற்ற சைட் இருக்கு. ஏன்னா இந்த இத்தாலியன் சலூன் தானே இங்கே இல்லை அந்த போரமொழிக்காரர். இத்தாலிக்காரட்டு இதில் இருக்கு. நானும் ஒரு போகணும். எத்தையா நம்பர் அந்த 118 618 18 48 அப்படி பஸ். ஸோ ஃபைனலாக நாங்கள் பஸ் கோல்டு வந்துட்டோம். இந்த பஸ்ஸுன்ற நீளத்துக்கு கோடு அடிச்சு எழுதிக்காங்க பஸ்ஸுண்டு. பாண்டே லைட்டாக குளிராக வெதரை பேர் உங்களுக்கு எத்தனை ஹாட்டுண்டு? இப்போ 17 கிராதிகாட்டு. இங்கே வந்தா 17. 17 லைட்டாக மழை குணமே காட்டுது ஜெனுவால. என்ன இங்கே வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் கூட, அதால் பஸ்ஸில் போகிறது தான் வந்து ஈஸி. அதை விட நாங்கள் நிறைய பேர் போகிறதால நடந்து போகிறத வந்துட்டு சூஸ் பண்ணுறோமேன்னு சொன்னால் எல்லாம் பக்கத்தை போகிறதால. எவ்வளோ நேரத்தில் பஸ் வருமா? இப்போ 4 நிமிஷம் காட்டுது. இங்கே கொண்டாங்க இந்த பஸ் என்னென்னு பார்க்குறது. இப்படி ஒரு ஆப் இருக்கு, காட்டுவோம். இதில் போயிட்டு இந்த அப்படி போர்டு எல்லாம் நம்பர் ஒன்று இருக்கு. ஓகே, அது இதில் அடிச்சிங்கண்டா என்ன நம்பர்? 425 அடி. 425. அதுக்கு எப்படி வரும்? இதை தொட்டிங்கண்டா இங்கே பஸ்ஸில் டைம் போட்டு காட்டும். 18 7:43 வரும். ஏன்னா 2 நிமிஷத்துல இப்போ சரியாக அந்த டைமுக்கு வருவாங்களோ? நல்லா இருக்கே இது. வந்தோண்டி இருக்கேன்டா. இதில் அந்த ஏர் போட்டிருக்கு. arrivoண்டு இத்தாலியில். இதில் எல்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வலிக்கணுமா அங்கே இருந்து அதெல்லாம் காட்டும். எத்தனை மணிக்கு வலிக்கிட்ட எத்தனை மணிக்கு முடியுதாண்டேண்ணே? கடைசி பஸ் இந்த டைமுக்கு இருக்கு 18. எத்தனை மணி மட்டும் 18ஆம் நம்பர் இந்த பஸ் வந்து எத்தனை மணி மட்டும் இருக்குது? 8 சரியா? பிறகு மற்ற இது தொடங்கும், மற்ற ரயிலுக்கு பிறகு வேறு நம்பர். அந்த 618 இரவுல 6 போட்டு தான். பகலில் 018. நல்லா இருக்கும். இப்படி ஒரு அக்கௌண்ட் ஸ்ரீலங்காவுக்கு இருந்தால் நிறைய நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. என்ன சொல்கிறது, நான் தான் கதைக்கிறேன், ஆனால் என்னோட சேர்ந்து கதைக்கிறேன். அப்போ மண்டேல இழுத்து பிடிக்கிறேன் எனக்கு பாரமா கிடையாது. அந்த வருதோ பாவ் இங்கே டைமிங்கோட காட்டணும். இந்தா 7:42 சரியா 7:43 இதில் வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா தான் இருக்கு இந்த ஒரு அனுபவம். அதுவும் கோல்டா இல்லையே? இல்லை அது பாதை கார்கள் வரப்படியா. ஸோ டைமிங் பர்ஃபெக்டாக இருக்குது தானே? நல்லா பின்னுக்கு வரும். ஸோ ஆட்டோ டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். ரெண்டு கோல்டு தானே. என்ன இது சிங்கள கடையில் ரெண்டுக்கு நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு தானே எல்லாட்டி சொன்னது எல்லாம் அப்படியே இருக்கு. சிங்களாக்கெல்லாம் நினைப்பாங்க. எல்லாத்தையும் சிங்கள கடையான்னு சொல்றது அர்த்தம் இல்லையே. வீட்டுக்காரர் நல்ல சாப்பாடு செஞ்சாராங்கன்னா நான் சாப்பிட்டு கொள்ளலாம் கிடக்குது. அப்பா பசி எடுக்குது இல்லையே. வாரம் போகிறோம் இல்லை மெலிஞ்சிட்டான்னா நான் என்ன ஒருக்கா வெயிட் பார்க்கணும். இங்கே அதுங்க பார்க்கலாம். நீ ஃபார்மசியில் பார்க்கலாம். வீட்டுக்கிட்ட பார்த்தீங்க ஃபார்மசி போகிற வழியில் பார்க்கலாம். நான் இல்லை தம்பி இறங்குற இடம் பேர சொல்லுங்க.
சீட்லேயும் இருந்து போன மாதிரி இருக்க தானே ஒன்றுமே. டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? ஓ சிங்கள கடையில் என்ன ஒண்டா இருக்குதா இல்லாட்டி இது 2 மணி இருக்குது? இடத்துக்கு ஒன்று தான் இருக்கு. 2 மணி இருக்குதா? ஒண்டா இருக்குது. ஒண்டா இருக்குது. ஓ இவர் தரிக்கா ஒன்று தான் இருக்கு. இதுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள உண்டு. வேற வேற ஏரியாவுக்கு மற்ற இதில் இறங்கும். சரியா? தம்பி சொல்றது சரிதானே, எங்களோடையும் கரப்பணம் இருக்காங்க. அப்பா எந்த பக்கம் போகணும்? சிங்கள கடைன்னு என்ன கொஞ்சம் பெருசா வச்சுக்காங்களா இல்லாட்டி சின்ன இருக்குதா? ஆக பெருசு இல்லை, ஆக சின்ன இல்லை, ஒரு அளவா? கொஞ்சம் எங்கட தமிழாக்கள்கிட்ட கடையில் மாதிரி தானே. தமிழாக்கள்கிட்ட கடையில் அங்கே எங்க இல்லையா? இங்க ஜெனோவாக்குள்ள பெருசா இத்தாலி ஜெனோவால தமிழாக்கள்கிட்ட கடை இல்லை, சிங்களாக்கள்கிட்ட கடை இருக்குதா? வேற வேற சிட்டி போகணுமா? மிலானோ. எது? மிலானோன்ற சிட்டி. மிலானோ. ஆனா ஜெனோவால தமிழாக்கள் இருக்காங்க. கடை வச்சிருக்கிற அளவுக்கு காணாதாக்குமா என்ன? அப்படின்னா சிங்களாக்கள் வச்சுக்காங்களா? அவங்க இத்தாலியன் லாங்குவேஜ் கேட்பாங்களே என்ன? இதா கேட்பாங்க. இதா இன்டர்நேஷனல் மினி மார்க்கெட் மணி டிரான்ஸ்ஃபர். ஸோ எல்லாம் செய்யலாமா? காசு மாற்றலாது, ஆனால் காசு அனுப்பலாம், கொள்ளலாம், ரியா எடுக்கலாம், அதுதான் செய்யலாமா என்ன? ஓகே. சுகரா கடை ஓனர்? ஆஹா. அவர் சொல்லி போடுறது தான் இல்லை மேன, அவர் சப்போர்ட் பண்ணுவார்ல. சொல்லுங்கக்கா. Possiamo fare un video per YouTube? Sì. Così. Oh, ok. Mama me Sri Lanka indra avilli inni. Sinhala puluwane? Sinhala neda? Mama me aawa me Sri Lanka me YouTube එකනේ videos කර හැම රටම ගිහිල්ලා. මේ ආවම මේගොල්ලෝ කිව්වා මෙහෙම සිංහල කඩයක් තියෙනවා. මේ අපේ ලංකාවේ අර things ටිකක් තියෙනවා එහෙම කියලා. ඒකයි මම ඔයා ඉන්නවා කියලා මටත් සතුටුයි. ඒ කියන්නේ කතා කරන්න පුළුවන් නේ. තෙමල කඩියත් මේ අඩුයි පොඩ්ඩක්. මේ ඉන්නවා හැබැයි මේ අර කඩේ වගේ නෑ. ඔව් දැන් කට්ටිය කඩ නෑ. ඔව්. කඩ අඩුයි. දැන් ගොඩ දෙනෙක් යනවනේ ජර්මන් ස්විස් වල යනවනේ. කොහොමද සතුටුයි හම්බෙච්ච එක. මම මේ පොඩ කඩේ පොඩ පෙන්නන්නම්. කොහොමද මේ කඩේ තියන්නේ කියලා. ඒක තමයි. මේ சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ எங்கட தமிழாக்களில் கூட வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. வந்து எப்படின்னு சொன்னால் சில பேர் எல்லாரும் இல்லை, சில பேரை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படியான வீடியோக்கள் செய்ய வரும்போது சில வேணாம் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் கேட்ட உடனே வந்து ஓமாண்டிட்டார் என்ன. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து இத்தாலி ஜெனோவாவில் இருக்கக்கூடிய இந்த சிங்கள கடையை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். லைக் எங்கட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மாதிரியான ஐட்டங்கள் வந்து நிறைய இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதலாக வந்துட்டு தேசிக்காய் கட்டுவாங்க வீட்டுக்கு முன்னே கண்ணூர் படக்கூடாண்டு. ஸோ தேசிக்காயில் நாங்கள் வந்துட்டு ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் லைம்ன்ற தேசிக்காயா? ஸோ வந்து கிலோ 6.5 யூரோ. 2000 ரூபா போகுது தேசிக்காய் வந்து இங்கே கிலோ என்ன. ஊர்லேயும் கிட்டத்தட்ட மேபி விலைகள் மாறி மாறி வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன ஐட்டம்? இது அந்த இதுவும் அந்த இதுதான் தேசிக்காய் தான். நேரத்தாங்க மாதிரி என்ன. ஸோ வந்து இங்கால வந்து ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து பாருங்க வந்து நார்மலாக பழங்கள்னு சொன்னால் தெரியும் தானே. வந்து ஆப்பிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா விளையாடிச்சிருக்குதா? போட்டுருக்கு 2 ரூபா 90. ஸோ வந்து ஆப்பிள் வந்து பாருங்க வந்து பெருசாக. செகண்ட் வந்து வாழைப்பழம். உண்மையிலே நான் இங்கே வந்து பார்த்ததுல வாழைப்பழங்கள் தான் கண்டு சரியாக வந்து வியந்து என்னடா அப்போ இந்த வாழைப்பழங்களோட சைஸுகளா இங்கത്തെ மரங்களா இல்லாட்டி வேறு நாட்டிலேருந்து கொண்டு வராங்க? இங்கே இப்படி பெருசுகள் தான் கூட இருக்கு. இங்கே பெருசுகள் தானே. ஓகே ஓகே ஓகே. அங்கே அண்ணாக்கள் விட்ட நிற்க கேம் வந்து ஜெர்மனில் அக்கா வேண்டி கொண்டு வந்து வச்சவான நான் ஒரு நாள் சாப்பிடல. வாழைப்பழம் வந்து கொண்டு வந்துட்டு வைப்பாங்க. நம்ம பார்த்துட்டு பயந்துடுவோம் இதை சாப்பிட்டா அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரிக்கு மரவள்ளி கிழங்கு வந்து பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் ஸ்ரீலங்காவான் இல்லை, ஏன்னா இது வந்து வேறு நாட்டிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம் வந்து. ஸோ உள்ளுக்கு அண்ணன் இருக்க நாங்கள் தேவையான விளக்கம் கேட்கலாம். ஸோ வாழைப்பழம் மேத்தம் வந்து வாழைக்காயிலேருந்து தானே வாழைப்பழம் பாருது. ஸோ வந்துட்டு இது பெருசாக இருந்தால் தான் அதுவும் பெருசாக வரும். ஸோ அந்த மாதிரிக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ 2.5 யூரோ. ஸோ ஸ்ரீலங்கன் காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 ரூபா அந்த மாதிரிக்கு வந்துட்டு இருக்குது வந்து. அதே மாதிரி இங்காலையுமே வந்து மரக்கறிகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த லீக்ஸ்லேருந்து அப்புறம் வந்து இது என்ன தக்காளி பழமா? நோ தக்காளி பழமா? இதுவும் இங்கே தெரியா தக்காளி பழமே கிடக்கு. அந்த மேல் இது கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு. உள்ளூப்பே அவரோட அவர் வந்து காட்டுக்கார் வந்துட்டு. ஸோ வந்து சிங்கள கடை அப்படின்னு நம்ம சொல்கிறதுன்ற ஒரு இது என்னன்னு சொன்னால், அந்த ஒரு சிங்கள அண்ணனா வந்து அவர் வந்து இந்த இடத்துல ஒரு கடையை போட்டு வந்துட்டு நடத்துகிறார் வந்து. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்ப்போம், ரைட்? எஸ்பெஷலி வந்துட்டு நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா ஐட்டம்ஸ் மாதிரிக்கு, அதாவது இங்கே அதாவது இத்தாலி என்று இல்லாமல் ஸ்ரீலங்கா ஐட்டம் மாதிரிக்கு காட்டுறேன்னு சொன்னால் இன்னும் இங்கே காட்டலாம். உங்களுக்கு தான் தெரியும். அதாவது இலங்கை பொருட்கள்னு சொன்னால் இங்கே இலங்கை பொருட்கள்னு சொன்னால் அதில் எங்கட இந்த அரிசி சாமான்கள் எங்கடைய அரிசிகள் இருக்கும். எங்க இப்படி இதுவாது இந்த தீட்டல் அரிசிகள் மாதிரியா? சேரல் அரிசி இது வந்து ஸோ சேரல் அரிசி. அப்புறம் வந்து இந்த ஸோ மைலோ வந்து ஸ்ரீலங்கன் மைலோ வந்துட்டு நெஸ்டில் இருக்குது வந்து. அது ஸ்ரீலங்கன் இல்லை மோஸ்ட்லி இதெல்லாம் கொமனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர்க்கடையில், அதாவது ஸ்ரீலங்காவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணா. ஸோ இந்த மீண்டின் இங்கே கொமனாக வந்து இங்கே உள்ள பொருட்களில் தமிழில் வந்து எழுதியிருக்க மாட்டேன். ஸ்ரீலங்காலேருந்து வந்தன்ற ஒரு உதாரணமாக இருக்கலாம் மேபி. இதை நான் தமிழில் எழுதியிருக்கிறது வந்து தமிழில் எழுதியிருக்காங்க ஸ்ரீலங்கா. ஜெக் மேக்கரஸ். ஸோ வந்து மீன்டீன் இது வந்து தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்கள் வந்து. இதுலேயும் எழுதியிருக்காங்க மீன் கறித்தூள். ஸோ வந்து மீன் கறித்தூள் அப்படின்னு எழுதியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழில் எழுதியிருக்க வந்துட்டு அடையாளம் எங்கட நாட்டு பொருட்கள் அப்படின்றது வந்து. ஆனால் உண்மையிலே இது ஒரு நல்ல வெற்றிகரமான பிஸ்னஸ் வந்து. ஏன்னு சொன்னால் எங்கட ஸ்ரீலங்காவில் நிறைய பொருட்கள் வந்துட்டு மலிவாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இங்கே ஏற்றுமதி செஞ்சால் நல்ல லாபம் உழைக்கலாம். அந்த மாதிரி தான் எங்களோட தமிழாக்கள் நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. இருந்தாலும் அண்ணன் வந்து இந்த இடத்துல வந்து நடத்துகிற ஒரு பெரிய விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடைன்ற கப்பால் ஒரு மினி மார்க்கெட் அதில் முன்னுக்கே போர்ட் போட்டிருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த அல்கஹால் ஐட்டங்கள் எல்லாம் நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜிலேயே வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஸோ வந்து இந்த எங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால அல்கஹால் ஐட்டங்களும் வந்துட்டு வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து கடை வழியே வந்துட்டு வாங்கலாம். இப்போ எங்களோட ஊர் வழியை வந்துட்டு பாரில் மட்டும்தான் ஸோ அப்படியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஃபுட் சிட்டியில். ஆனால் இங்கே வந்து நார்மலாக சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்துட்டு அல்கஹால் வந்துட்டு இருக்குது. சரிதானே? அங்கேயும் போகலாமோ? எங்கால அதெல்லாம் பார்க்குறாரு. இங்கே யோக்கு பாருன், இது வந்து கண்ணாடி இல்லை. நான் வந்து கண்ணாடியை பார்த்து நினச்சி அங்காலயம் ஒரு செட்டு கிட்ட காக்குண்டு. இது கண்ணாடியில் தெரிய கட்டாவுலே. அங்காலயம் நீங்கள் எதை சொன்னீங்க? இது இதை சொன்னீங்களா? ஓகே. लंगा इंदला में केनाप आइटम्स मारती है ना तो मैं मैं उड़ा दिया नहीं किधर हाँ அந்த அந்த இதுதான் அந்த இதுகள் வந்து இலங்கையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆட்டுக்கள் அந்த இது இந்த உரலும் இது ஆயா உலக்கையும் அப்புறம் இப்படியான இந்த திருவலையில் இருந்தா இது வந்து मैं लंगावे आइटम्स सामान्य किया बनाओ मैं யூரோ விசி பார்க்கணே 25 யூரோ போகுதாம். இது வந்து 25 யூரோ. அடிக்கடி நான் ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு மாற்றி சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றபடியா. 6000 சொன்னால் 7500 1000. ஆனால் அங்கே இந்த மாதிரி போகும்போது ரெடியா இது வந்து. பட் இங்கே வாங்குறாங்களா? இங்கே வாங்குவாங்க. ஆனால் சில பேர் வாங்குவாங்க. மேபி கம்மியாக இருக்கலாம். வந்து எங்கடையாக்கில் இருந்தால் வாங்குவாங்களே என்ன. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்துட்டு இருக்குது நிறைய. சிலவில் இந்த வாழைக்காய் ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்தாங்களோ தெரியல. என்ன குட்டியாக கிடக்கு.
வேறு வந்துட்டு ஸ்பெஷலாக காட்டணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன நீங்கள் தான் சொல்லணும்டா நீங்கள் தான் அந்த ஸ்பெஷலான இந்த ஃப்ரிட்ஜுகளுக்கு இது இந்த ஃப்ரிட்ஜுகளுக்கு இதுகள் இருக்கு. இங்கே சாமான் கிடையாது பார்த்தியே பெத்தில். இது வந்து இத்தாலியில் வேறு இடத்துல இல்லை. அப்புறம் என்ன இப்போ இதே பெரிய விஷயம் இந்த. ஸோ வெத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலியில் இல்லை, யூரோப்லேயே வந்து கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம். வேறு நாடுகளில் எடுக்கலாமா, மிலானோவில் எடுக்கலாமா, இல்லை இத்தாலி இங்கே ஜெனோவாக்கு கஷ்டம் என்ன. வெத்தில் மே தீர்னே வெத்தில் எங்கே இருக்கு வெத்தில் தீர்னமே இந்த அமே தேர்ந்த இப்போ 10 வெத்தில் தான் தண்டது. இங்கே வேறு கடையில் வெத்தில இல்லையா? இங்கே சிங்கிள் கடையெல்லாம் வெத்தில் எடுக்கலாம். 10 வெத்தில் என்னக்கே எவ்வளோ வரும்? 10 ஒரு வெத்தில் 20 சென்ஸா? சரி சரி சரியா. 10 வெத்தில் 2 யூரோ. வெத்தில் மட்டுமா பாக்குகள் எல்லாம் இங்கே எடுக்கலாமா? இங்கே எடுக்கலாம் பார்க்கலாமா? வெத்திலே காட்டின கையோடையே வந்துட்டு வெத்தில் வாங்குற எங்கடைய ஒரு ஆள் வந்துட்டார் என்ன. වෙත්තලේ මම පෙන්වන්න කොට ආවා එක්කෙනෙක් වෙත්තලේ අරන් යන්න. ඒත් අපේ කෙනෙක්නේ. ඔව්. මේ සතුටේ අප வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இல்லை. අනිත් කඩවල් වල මේ නෑනේ මේක මේ වෙත්තල වලට මේ සිංහලෙන් කියන්නේ මොකද? සෝරි බුලත් මට අමතක වෙලානේ. සෝ வந்து මේක මේ බුලත් 10ක් යුරෝ 2ක් වෙනවද? போத்தும் තියෙනවනේ. இந்த இருக்கு. ஸோ இந்த பாக்கு வந்து இது முழு பாக்காக தான் இருக்குதா இல்லாட்டி இது இதான் ඒකනේ මේවා අරන් ගිහිල්ලා අපි හදලා හදන්න ඕනේනේ. තුන්ගලනේ. குணத் තියෙනවනේ. மேலே வந்து சந்தோஷமாக இருக்குது. வந்து இது என்ன சொல்கிற வந்து இது வந்து வெற்றில பார்க்க போடுறவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும். பட் வந்து இங்கே இத்தாலி ஜெனோவாவில் இப்படியான விஷயங்கள் வந்து மிக அரிது. ஸோ මේවාකියක් වෙනවද සාමාන්‍යයෙන්? සතාසුවක්. ඒ කියන්නේ එකක්ද නැත්නම් එකක් සතාසුවක්? උණ්ඩ 80%. උම්මේවා අප්පා අවුල නැහැ නේද? කට්ටිය මේ අරන් යනවද මේවා? ඒ කියන්නේ මේ ඉන්න අයත් මේවා කනවද? අපේ අය තමයිනේ. அவரை நான் வந்து கேட்டேன், இத்தாலியாக்கள் வெற்றில வாக்கு போடுறது இல்லையா பெருசா? எங்களை தமிழாக்கள் தமிழாக்களுக்காண்டி தான் கூட விற்கிறாங்களா? சரி ஓகே. இங்கே மே சிங்களாய வெடி என்ன அதை மேறியே என்ன வேணே தமிழாயக்குமே என்ன வேணே அப்போ மே தமிழ கடைனா மம் මේ දකලනේ මේ හරියේ இல்லை නෑනේ. දැන් ඔයාලා දැන් කොච්චර කාල වෙනවද? 2016 வந்து அண்ணா கடை வந்து செய்கிறாராம். சாமானியம் යනවා බිස්නස් එක අවුලක් නැහැ නේ. ෂේප් එක යනවානේ. වයිෆ් ඉන්නවා ගොඩක් නේ. ඒ කියන්නේ ඔයා මේ හරියද ඉන්නේ? ඔයා එළිය වැඩ. වයිෆ් තමයි ගොඩක් කළා ඉන්නේ. ඔයා මේ ලංකාවේ කොහෙද? வெண்ணப்போ மீகமுவ. ஓகே ஓகே. ஸோ நாங்கள் அண்ணாவோட இப்போ ஆறுதலாக வந்து கதைப்போம். ஸோ இந்த ஐட்டங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ள ஐட்டங்களை வந்து காட்டுங்க வந்து ஐயா பொட்டைக்கு என்ன பெண்ணெல்லாம் என்ன இதுக்குள்ள இருக்குது? இது பனாட்டா என்ன சாமான்? அப்படித்தான் நிற்கிறேன். ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன்னு சொன்னால் தமிழில் இருக்கும் வந்து இல்லை. இது வந்து இங்கത്തെ ஐட்டம். இது அதுக்கு வைங்க. ஸோ பாக்கு அந்த ஃப்ரூட் தான். இதுல இருக்கு. வேற என்ன இங்க ஹாட் சோளன் இருக்கு. சோளன் அப்படியே சூடாக்கி அரைச்சு. மற்ற அந்த இதுகள்டா இப்போ டிப்பி அதுகள் எல்லாம் கண்டேன் முன்னோக்கு கிடந்த மேலே வந்து டிப்பி அதுகள். ஸோ வந்து இப்போ நான் மெயினாக வந்து என்ன சொல்கிறேன், இந்த ஒரு விஷயம்டா நம்ம ஆரம்பத்தை சொல்லி நான் கணக்க விஷயம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்க வந்து இந்த பாக்கு 80% சொன்னால் சாதாரணமாக வந்து ஒரு 250 ரூபா வரும் ஒரு பாக்கு. ஆனால் ஊரில் வந்து
நம்ம இவ்வளோ வாங்கிடலாம். ஏன்னா 250 ரூபாய்க்கு வந்து நிறைய பாக்கு வந்துட்டு வாங்கிடலாம். ஆனால் இந்த ஒரு பாக்கு இங்கே 80% போகுதுன்னு சொன்னால், யூரோவில் 80 சென்ட்ஸ் போகுதுன்னு சொன்னால் பெரிய விஷயம் வந்து உண்மையிலே. இது நல்ல ஒரு பிஸ்னஸாக வந்து அமையும். பட் இந்த மாதிரி வாங்குறாங்க ஆக்கலன்றதான் தெரியாது. ஆனால் எங்களை தமிழாக்கள் இப்போ கண்ணுக்கு முன்னால் என்ன சொல்கிறது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்து கொண்டு இருக்கக்குள்ளே ஒரு ஆள் வெத்தில் 10க்கு தாங்க ஒன்று வந்தார் அடித்து பிச்சு கொண்டுக்குள்ளே வந்து நோமலாக போகும். அதில் வந்துட்டு சந்தேகம் இல்லை. இந்த இதில் பாருங்க எங்களோட தமிழ் எங்களோட அதாவது ஸ்ரீலங்கன் வேர்ட்ஸ்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்காங்க. வெஜிடபிள் சமோசா, பொல்லோ சமோசா, உளுந்து வடை, பருப்பு வடை, பரோட்டா ஃபேமிலி, மலபார் பரோட்டா, கொத்து பரோட்டா, சிலோன் பரோட்டா, ஸ்ரீலங்கன் பரோட்டா, வெஜிடபிள் கட்லெட். இது என்ன இதில் இருக்கிற ஐட்டங்கள் இங்கே இருக்குதாம்மா? கொத்து ரொட்டி எல்லாம் இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. ரைட் இதுக்குள்ள இந்த ரைட் ஓகே. இது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இருக்குது. என்ன இந்த காய்கறி கட்லெட் நம்ம எடுத்து காட்டுவோம். என்ன அண்ணா ஓகே கதைக்கிறாரா இல்லாட்டி குழம்பினாரா இல்லையே? இல்லை ஓகே. நல்ல மாதிரியா? ரைட் ஓகே. ஸோ இந்த காய்கறி கட்லெட் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் எழுத்துக்களை பார்க்க உண்மையிலேயே இதாக இருக்குது. நார்மலாக நாங்கள் யூரோப்பில் எங்கே போனாலும் தமிழ் கடைகளை வந்துட்டு பார்க்கலாம். வந்து அது வந்து நார்மல். பட் வந்து இப்படி சிங்கள கடைகள் வந்து இத்தாலியில் வேறு இடங்கள்லேயும் இருக்குமேண்ணா. ஸோ அந்த வகையில் ஜெனோவாவில் ஒரே ஒரு கடையாக வந்து அண்ணன் கடை வந்துட்டு இருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த டிப்பி இந்த நெக்டோ சோடா இது இங்கே என்ன விலையாடா? அப்போ ஊரில் இப்போ என்ன விலைன்னு மறந்து போனேன். 180 ரூபா. Quanto costa il netto? 2 euro, 2 ரூபா. 2 ரூபாவா இதோ? ஆமா. அந்த பெரிய போத்தலும் இருக்கான், இப்போ இருக்குன்னு தெரியல. இது 2 ரூபாவாமாடா? கடவுளே, ஊரில் 180 ரூபா, இங்கே உள்ள 100 ரூபா. இது என்ன விலையா? Questo? 1 ரூபா 20. இது 1 ரூபா 20. 50 ரூபாடா இப்போ ஊரில். 50 ரூபா இல்லை, இது 10 ரூபா தான் முந்தி வாங்குறாங்க. இப்போதான் 50 ரூபாயின்னு இது வந்து ஒரு கிலோ கூட விலையை அடிச்சிருப்பாங்க ஸ்ரீலங்காவில். இந்த வார்த்தையை நான் சொன்னேன் 60 ரூபா. 60 ரூபா. ஆனால் எங்களோட சனத்துக்கு விளங்காது தானே, இங்கே சனத்துக்கு விளங்காது தானே. 60 ரூபா இங்கே 1 ரூபா 20 போகுதா? மேவா கட்டி கண்ணோ தோட பொடியில் கண் लोक पैकेट आती है ना मेवा एक विषय है नहीं मेवा श्रीलंका इंदला है नहीं एक कोमल के नहीं फ्लाइट ये इंदला एवं आने जो आट कटी आती नहीं है नहीं इधर ना सामान बेंगलुरु अंदर संबल मैं இது पोल संबल है नहीं कोकोनट संबल இது அந்த पोल संबल செஞ்சு இது மேவா கொடா காலையில தியாகண்ட புழுவாந்து அரைல ஃப்ரிட்ஜுக்கு தான் துறந்து ஃப்ரிட்ஜுக்கு போகணும். சாமானியம் டேட்டே காலாத்தினே 2026 மட்டும் டேட் அடிச்சுக்காங்க. ஃபுல் சம்பளுக்கு வந்து மேவா எந்தலா போய்க்காது ஸ்ரீலங்கா சாமந்த மேவா கியக்கேன் அது மேரி ஓ துணாயாசுவாயினே 4 ஜூர் 1200 பொல் சம்பல் தேங்காய் சம்பல் 1200 போகுதா? மற்றதுங்கிற அந்த தேங்காய் இளநீயா எங்கே இருக்கு? அந்த கோகோனட் போட்டுறேன் கோகோனட் ஜூஸ். ஆனால் விளையாட்டாடப்பா இருக்குது தம்பி இங்கே எல்லாம். இது வந்து எங்கே இது நான் சுவிஸில் குடிச்சேன்னா நான் இதே மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்தாமோ. அது 100% இதாகத்தான் இருந்தது, இளநியாக இருந்தது. இது என்ன மாதிரின்னு தெரியல. ஆனால் இது நல்ல ஆரோக்கியமானது, குடிக்கலாம். மற்றது இந்த மெரிண்டா இருக்குது. இந்த எங்களோட ஐட்டம் மெரிண்டா இருக்குது வந்து. ஸோ லயன் பியர் எல்லாம் வந்து இந்த வெளியில் வச்சுக்காங்க. லயன் ஸ்ட்ராங் பியர் எல்லாம் வந்து முக்கியமாக இந்த வெற்றிலை பார்க்க கண்டது தான் இதாக்குறதுக்கு. எனக்கு வந்து 10 வெற்றிலை வந்துட்டு 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மளாக ஊரில் இவ்வளோ வெற்றிலை 10 ரூபா. நம்மளாக 100 ரூபாய்க்கு நாங்கள் வெற்றிலை குருவனாலே 5-6 வெற்றிலை வரும். ஸோ வந்து வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோவாக வாங்கினா வந்துட்டு 9 ரூபா சரி 10 ஜூரோ ஒன்று வைப்போமே வந்து 1/4 கிலோ ஆகுன்னா 7 ரூபா பசமா கிலோ 9 ரூபாவா? 1/4 கிலோ 7 ரூபா கிலோ 9 ரூபா
மாறி சொல்கிறீங்க நீங்கள். கிலோ வந்து 15 ரூபா ஆகட்டும். கிலோவாவன்னா லாபம் வந்து கிலோவாவன்னா வந்து 30 யூரோ வந்து வருது. இப்போ ஒண்டாவன்னா 20% வருது. நார்மலாக 1 கிலோ வெத்திலையில் எத்தனை வெத்தில வரும்? 1 கிலோவில் 1/4 கிலோவில் சரி 50 வெத்தில வரும். என்ன அப்போ 1/4 கிலோவில் 50 வெத்திலேருந்து 2 10 யூரோவா? 1/4 கிலோவாகன்றது லாபம் என்ன? தனி வெத்திலையா வாங்குறத விட என்ன மற்ற சுண்ணாம்பும் இங்கே இருக்குதா? இவர்கிட்ட இருக்குதாமே என்ன சுண்ணாம்பு இவ்வளோ 2 ரூபா ஆகும். அது என்ன மாதிரி பேக்கெட்டில் இருக்குதாமோ எங்கே கிடக்குதான் பாப்போம். சுண்ணாம்பு காட்டும். कुणु पैकेट वाली नदी अन्ने वो मती अन्ने மழை அம்மா பைனா இஞ்சி பாருங்க மழைய கடவுளே திடீர்னு இந்த மாதிரிக்கு ஷி. நான் அப்போ நீங்கள் இதில் வெதரில் பார்க்கக்குள்ள மழையை பொழியுமென்று போட்டிருந்தேன்ல, அப்போ யோசித்தேன் அண்டே பொழியத்தான் போறியா வழியில் வச்சுட்டு பொழிஞ்சிருச்சு கடைசியில். சரியில்லை அண்ணாவோட கதைச்சேக்கு நம்ம என்ன சரி வாங்கிட்டு போகணும் வந்து எப்படியும் அப்பா வாங்குவார் நினைக்கிறேன். வெத்தில் அவர் ஐயா சொல்லி இல்லை விட்டவர். நீங்கள் வெத்தில என்ன தெரிவு செஞ்சால் எடுக்கணும் அப்படியோ? வெத்தில வாக்க தெரிஞ்சு எடுக்கணும். நீங்களா வெத்தில வாக்க தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகும். இங்கே ஊர் வெங்காயம்டாப்பா, இது ஊர் வெங்காயம். வெங்காயங்களோ? யா பே வெங்காயம். பே வெங்காயம்ன்றான் இது சின்ன வெங்காயம். இங்கே அந்தந்த மிக்சர்கள் எல்லாம் கிடக்கு ஊரில். என்ன சொல்கிற வந்து உண்மையிலே இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்த மாதிரிக்கு இங்கே வந்துட்டு என்னத்தை கண்டாலுமே ஊரில் உள்ள விஷயங்களை நார்மலாக ஒரு தமிழாக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெத்தில இன்னொன்று வேறக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டு வந்துச்சு. டக்குன்ற ஒரு ஏக்கத்தோடு நான் திரும்பி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிக்கு இங்கே வந்துட்டு எங்களோட ஊர் பேர்கள் ஊர் பொருட்களை வந்து பார்க்க ஒரு இது வந்து இருக்கும் சரிதானே. ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷம். ஆனால் இதுதான் அந்த ஒரு பிஸ்னஸ் உண்மையாக ஒரு தந்திரம்னு சொல்லணும். வெத்தில பாக்குலேயே நார்மலாக இன்னொரு லாபம் பெறும். இப்போ உதாரணமாக தமிழாக்களுக்கு எல்லாம் தெரியும் வெத்தில பாக்கு இங்கே வேண்ட வந்து நட்டம் உண்டு, இருந்தாலும் வேறு வழி இல்லை தானே. இப்போ வெத்தில பாக்கு போட்டு பழையனவங்க வந்து வேண்டித்தானே ஆகணும் என்ன. ஸோ நாங்கள் இப்போ இந்த கடைக்கு வந்த மாதிரிக்கு வந்து இந்த 4 பாக்கும் வெத்தில எடுத்து வச்சிங்களா? இந்த இவ்வளோமா இவ்வளோ அப்படி ஒன்று வாங்க நிறுத்து வாங்க போகிறீங்களா? ரைட் ஓகே. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இட்டாலியில் வந்து அதுவும் சிங்கள கடையில் வாங்கின சாமானை பார்த்தீங்களா வெத்தில பாக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் கிளிக்கிறீல வந்து இது எங்களுக்கு இல்லை, ஒரு ஐயா வந்து சொல்லி விட்டவர் வந்து. ஸோ வந்து நாங்கள் அவருக்கு இப்போ வாங்கிட்டு போகிறோம். ரைட். சிங்களாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு உதாரணம். இப்போ வந்து அக்காவும் அண்ணாவும் வந்து நறுக்கத்தான் வேணும் இல்லையா? யா ஸோ கொடுத்து நான் நறுக்கிறேன். அப்புறம் அது அந்த மைனஸில் எனக்கு 0க்கு செட் பண்ணும். இது 4.32 இது 3 யூரோ வருமே. இதுவும் வெயிட் இது வெயிட்டில் வாங்கலாம் அப்படி வாங்கலாம். அது இந்த பட்டியலுக்கு வர மரக்கறியெல்லாம் அங்கே ஸ்ரீலங்காலேருந்து தான் வருது. இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்ரீலங்கா மரக்கறியல் தான், அங்கேருந்து தான் வந்தது. அது தெரியுதானே பார்க்கவே வந்து கொட்டுக்கொட்டுக்கலான்றது வந்து இது அந்த இது என்ன முசுர் சி சொல்கிறதா. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல அது அவங்களுடைய கடை இருக்குதுன்னு. எங்களுக்கு இப்போ யார் தமிழாக்களை பார்த்தா அப்படி இருக்கும் அவங்களுக்கு தங்களோட ஊரில் நிற்கிறேன். யா சிங்களத்தில் ஹாய் கேட்கக்கூடாது. அவன் யோசிப்பான் முதல் கடையை வந்து வெத்தில ஆக்குவான்றான். என்ன செய்யற வழியில் இல்லாத சாமானத்தை இங்கே வாங்கலாம். ஆமாம் அது அந்த கிராம் மைனஸில் நிற்கிது வந்து அதை சொல்லி மாற்றோம். நைஸ் பிஸ்கெட் எங்கட. சரி இனி எங்கட உங்கடைன்னு சொல்லி என்ன செய்கிறது, சும்மா வந்த நாங்கள் ஒரு ஊரில் உள்ள ஒரு ஆள் கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து காட்டியாச்சு. இங்கே சிம்மும் விற்கிறாங்க. இந்த லைக்கா சிம் இருக்குதுங்க. ஆனால் லைக்கா சிம் தான் நான் ஃபஸ்ட்டாக ஜெர்மனியில் வாங்கினேன். வாங்கி ஆனால் வேலை செய்யலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதால் அப்புறம் லெபராக மாற்றினேன். கொட்டுக்குள்ள வெள்ளாறு வெள்ளாறு
பொட்டுக்கோழின்றது வெள்ளாரேடா. முசுட்டேன்ற பார்த்தியா? நீங்கள் வெள்ளாரையில் வேண்டி சமைக்கலாம். வெள்ளாரை நல்ல சாமான் வாங்குறீங்களா? அது வெள்ளாறு தானே நம்பி? ஓ வெள்ளாறு. பொட்டுக்கோழி किया क्या ना दे? एक हत्तले. என்ன சொன்னோம்? 140 சொன்னா எனக்கு தெரியும். அது என்ன கிலோ இது என்ன அதுக்கு ஒரு பிடி அதான் விட்டியா? ஓகே ஓகே ஓகே. இங்கே இந்த நோமல் கடை வழியே சிம் விற்கிறாங்க, குடிக்கிற சாமான் விற்கிறாங்க, எல்லாமே. அதுதான் இந்த இங்கே உள்ள ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் எல்லாமே. ஸோ அண்ணா பாட்டு போட்டிருந்தவர், நான் சொன்னோன்னே பாட்டையும் வந்துட்டு குறைச்சிட்டார் வீடியோவில். லைட்டாக கேட்கும் பிறகு வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வந்துடுமெண்டு அவன் சொல்கிறான். இவன் அவனை ஜெரிவராக கலட்டி விடாம இவாவோட வாழ மாட்டா, நீ கலட்டி விடு, வேக விடு அவன் சொல்கிறான். ஐயா மேக பலான்னு கொஞ்சம் கீழே தேனீங்களா தம்பி? அண்ணாடு வண்டிடும் देसी बनाए ने हाँ मैं हाथ राय हो ठीक है ना என்ன சாமா வெள்ளார வேண்டுமா? ஓகே ஓகே. ஒரு படி காணுமா? என்ன விளக்கம் ஒன்று காந்தானே? ஒன்று காந்தானே? 2 வேண்டுவா? ஊர் ஐட்டங்களை கண்டோன்னு ஒரு ஆசைண்டு வந்துடும் வாங்கணுமெண்டு. மேகத்தெண்டு அப்போ காணக்கியதே இது கருவாட்டு ஐட்டம் நான் கொண்டு வந்தேன். மம்மி என்ன கூட என்னவா கரவு மேட் என்னவா என்னவா பியரா මේ කඩවල්වල සාමාන්‍යයෙන් බියර් විකිනවනේ. අපේ පැත්ත නම් එහෙම නෑනේ. ඒවා මේ රටේ අපි ළඟදී ගිහින් ආවද ශ්‍රී ලංකා? ගිය අවුරුදු போன வருஷம் வந்து போயிட்டு வந்தவராம் வந்து ගිය අවුරුදු එතකොට ඔයා යන කාලේ මේ කවුද බලන්න? ඔයාලා යනවද නැත්නම්? අපේ නංගි කෙනෙක් දාලා ගියා. නංගි කෙනෙක් දාලා. යවෙන්නේ නෑ මම දැන් ඒ ගියත් අවුරුදු 9කට විතර පස්සේ. සමන යන්නේ මේ ළමයි මේ ඉගෙන ගන්නවා මේනි. ඕකේ සන්තෝෂයි මටත් මේ දැන් ආපු කෙනෙක් ආපු ඒගොල්ලොත් මේ ළඟද ඉන්නේ. මටත් මේ කලින් සිංගල පුළුවන් වුණාට දැන් අමතක වෙලා තියෙන්නේ. දැන් කවෝ දැන් කතා කරන මේ කට්ටිය නෑනේ. තෙමල කට්ටියනේ වැඩියෙන් කතා කරන්නේ. අයත් සිංගලද? ඔව්. යාළුවෙක්ද? දැන් කඩේට ආවද නැත්නම්? ஓகே ஓகே. லோல் ටික කොඩ කරා. නේ ඉතලේ මොන්දද? මේ කොහෙන්දලා ඉන්නේ? සුද් ඇමරිකා. එක්වදෝර්. එංගෙන්ද? එක්වදෝර්. එක්වදෝර්. සවුත් දකුණු ඇමරිකා කියන්නේ සවුත් ආෆ්‍රිකා. சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கால இருந்தா இது பிரேசில், எக்வடார், பெரு ரைட். இதுவும் எடுக்கிறீங்களா? ஓகே. කීයද ඔක්කොම? මේක තුන. මේකත් තුන. පගියම නෝයා. அவர்கிட்ட வாங்கணும்ன்ற நீ நான் கல்ல அவங்க உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்து பண்ணாங்க என்ன கிடாக்கு. ஆனால் எடுக்கிறதுக்குள்ள நீங்கள் கொடுத்துருவீங்க உலக வருது இல்லையே வருஷம் பலி இல்லை டக்குன்னு வருது இல்லையே எவ்வளோ முகூர்த்தம் அது ஆசை. මමන යන්නේ මම මේ ට්‍රිප් එකක් ආවා. ඒ කියන්නේ මේ හැමදාටම යන්න පුළුවන්. ඒ කියන්නේ ජර්මන්, ස්විස්, යා සංගන් විසා. දැන් ඉතාලිය ආවිල්ලා මේ දවස් 3ක් වෙනවා. තව දවස් 4ක් වගේ ඉඳලා යනවා. මේ අර මිලානෝ මම ගිහලා වඩයක් ගහලා යනවා. මිලානෝ වඩයක් ගහලා යනවා. කඩ තියෙනවා. මෙතන මේ ආවම මේගොල්ලෝ කිව්වා මේම සිංගල කඩයක් තියෙනවා. ඒ ගියාම මේ අපේ පැත්තේ තියෙන මේ දේවල් තියනවා කියලා. ඒකයි පෙන්නමු කියලා. අපේ කට්ටිය මේ බලනවානේ වැඩියෙන් මෙහෙම තියනවා කියලා. ඒ නිසා තමයි ආවේ.
ஹொடாக் யா புத்துரி என்ன வாங்கினாங்க ஓ வேற ஒன்றும் வேணாமா தம்பி நீங்கள் எடுக்கல எனக்கு ஒன்றும் வேணாம் இந்த கோகோனட் போட்டுறா என்ன விலை எனக்கா வாங்க என்ன விலையாது அந்த கோசா கொள்ளதி கோக்கோ அந்த கோசா 2.20 2.20 அது நல்ல சாமான் அது அது ஏன்னா வாயி அதுதான் அது என்ன வேணா சாவ் சிவிலியா இங்கே தேங்காய் கடவுளே பேரமே இல்லாம கிடக்கு ஆனா இந்த ஊர்ல இருந்து சாமான் எடுத்து ஒரு கடை போட்டியலண்டா நீ எல்லாம் படிக்கிறத விட்டு அதை செய்யலாம் உண்மையா சொல்றேன் ஒன்றுல ஒரு வெத்தில கடை போட்டு சொல்றேன் வெத்தில கடை போட்டாலே இங்க இருந்து வந்து உனக்கு சொல்லித்தர ஐடியா ஒன்று சனம் கிழிச்சாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் சும்மா என்ன ராசவள்ளிக்கிழங்கு கடவுளை இப்ப போகல அது மழையா கிடக்கே கூட கொண்டு வந்தது யா கூட கொண்டு வந்த நீங்கள் மலைக்குள்ளேயும் பேருங்க அதில் அந்த அவரை காட்டுங்க அந்த பிக்மி ரைடர் மாதிரி போகிறார் வந்து நான் சொன்னேன் தானே வீட்டேருந்து வெளுக்குடையக்குள்ளேயே வந்து என்னண்டு இந்த கொஞ்சம் மப்பாவும் இதாகவும் கிடக்குன்னு சொல்லி என்ன குளிர் காத்தாவும் கிடக்குண்டு அதான் நாங்கள் அண்டைக்கு போனேன் பார்க் எது அந்த கோப்பார்க் எப்படி அந்த கோகோனட் போட்டு அடிப்பேன் உங்களுக்கும் வாங்கட்டா உங்கள் தம்பிக்கு அது இல்லாட்டி அதே என்ன பிடிக்கலாம் இது காணும் இதில் குடிக்கலாம் இளநீ குடிக்குமா போலே ஒரு ஃபீல் ஒன்று வேறு பேருங்க என்னடா உள்ளு கொண்டு குடக்கு புழுவா இல்லாட்டி இளநீட்டு அந்த இதா இளநீட்டு நீயும் சீரியஸாக பதில் சொல்கிறேன் இல்லை அது புழு இல்லையாண்டு நான் முதல் குடிக்கிறேன் உண்மையா பேங்க வந்தா தெரியுமா வேங்க வந்தா தெரியுதா அந்த பொருளையா தெரியுதா அந்த இளநீண்ட இது வழுக்க சுவிஸில் குடிச்சதை விட இது நல்லா கிடக்கா இது நல்லா கிடக்கு இது கட்ட பஸ் நாங்கள் வேறு நூலா பஸ் இங்கே கூட அப்பார்ட்மெண்ட்லாம் ஆக்கள் இருக்கிறாங்களே அங்கே ஜெர்மன் சுவிஸ் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி வீடுகளாக இருக்கும் வந்து செப்பரேட்டாக ஸ்பேஸ் வந்து கூட இருக்கும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மாதிரி அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குறிப்பிட்ட பகுதியை வாடகைக்கு வந்து வாங்கியிருப்பாங்க என்ன நீங்கள் வெயிலத்தை குடிக்க நாங்கள் மழையை குடிக்கிறோம் இங்கே அந்த தனி வீடுகளும் இருக்குது ஆனால் அந்த வேறு இடங்கள் இருக்குது பெரிய அந்த பணக்காரங்க மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் ஒரு அளவான ஆக்கள் வந்து இருப்பாங்க என்ன இந்த அதில் ஒரு கடை இருக்குது அந்த இறைச்சி கடை அது பொரிச்ச இறைச்சிகள் அந்த இது அதுக்கு இப்போ போயில நடந்து இதுதான் டப்பன் இந்த இதில் தான் டப்பன் ஓடிப்போ இங்கே அண்ணா ஏதோ பொட்டுங்க அந்த மேலே ரிசீவருக்குள்ள தண்ணி வாசிக்கலாம் என்ன கேஎஃப்சி மாதிரியா இந்த ஆள் நிற்கிற கொள்ளு பக்கம் எங்கே இருக்கு கடை இந்த இது இதுதானா ஓகே மும்பை காற்றே என்ன இங்க இருக்கிற இந்த பெருசா இருக்கிற இடம் இல்லையே அப்புறம் நான் வந்து இருந்துட்டேன் விலாசமா நீங்க இருக்கணும் நேரிவில் இதை பன்னெண்டு என்ன ஒரு மிஷின் உண்டு அல்கோல் டெஸ்டர் என்ன மிஷின் ஐயா அது வாசல் வச்சுக்கா இது வந்து அல்கோல் டெஸ்ட் அது ஸ்பெல்லிங் பிள்ளையா கிடைக்கும் இங்க இத்தாலியன்ல அட்கூல்ன்றதா அப்படியா ஆல்கோல் என்று சொல்றது அட்கூலா ரெண்டாவது என்னன்றது டெஸ்ட் பண்றது அது அந்த ஸ்டோன் இருக்கும் அதுல ஓட்டு இருக்கு அதுக்குள்ள என்ன இதுவரை இருக்கு இதை காட்டுங்க மெனு அப்போ எது நீங்க எடுக்கிறீங்க ஐயா
நாங்கள் கூடுதலாக இந்த இருக்கு எங்களோட பக்கெட் ஐட்டம் மாதிரி இது இதை எடுத்தா அவன் யாரும் பேரையில இல்லை கொண்டு போடாம இது இதை இது சொல்லட்டா இது சொல்லட்டா ஓகே அடிஞ்சல ஃபேமிலி கிரில்லும் இருக்குது இது கேஎஃப்சி சிக்கன் மாதிரியும் இருக்குது இது இது எது சொல்லுவோம் இதே சொல்லுவோம் கிரில்லும் இருக்குது எல்லாட்டி இப்படி செய்வோம் காஃபா எடுப்போம் வந்து இது அப்படி இதை எடுக்கல அது காஃபா இது 10 ரூபாய்க்கு இருக்கும் இல்ல இது கிரில் வேற இல்லையா கிரில் சின்னனா இல்லையாவா questo qua piccolo non c'è tipo come questi da solo non c'è இதா இருக்குது அப்ப ஓகே இதுல 20 பீஸ் வருமா இது செய்யணும்னா 20 நிமிஷம் வேணுமா இதுல 20 பீஸ் வருமா என்ன உலகம் இது 20 பீஸ் ആണ് இது இப்ப செய்யணும்னா 20 நிமிஷம் ஓகே இதுல எத்தனை பீஸ் வருமா இதுல 8ல chicken மற்றது hot wings 6 மற்ற அந்த சோடா அப்போ இது ஃபேமிலி கிரில் வந்து என்ன அது லேட் ஆகும் இதை எடுத்துட்டு போகும் இதே போல இதுக்கும் லேட் ஆகும் questo quando ci metti 5 minuti 5 நிமிஷம் ஓகே அது ஒன்று தான் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் இருங்க prendo questo இங்கே சாப்பிடுவோம் இல்லை சும்மா 2 நீங்க தர சொல்லுங்க அதே Semmai se portiamo via ti chiedono un sacchetto magari. No? Quando vorranno un shopping ஓகே ஸோ இது வந்து இப்போ ஆர்டர் பண்ணிக்கானா பக்கெட்டோட இந்த வாளியோட இருந்தாண்டா இதை குளிக்கக்குள்ள பயன்படுத்துகிறா என்ன சின்ன வாளியா இது என்ன ஆனால் இதெல்லாம் நினைக்கிறேன் 20 பீஸ் ஃபேமிலி கிரில் வந்து ஆனால் 20 மினிட்ஸ் லேட் ஆகும் 20 நிமிஷம் இருக்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கிரில்லும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமே என்ன இதில் 25 ரூபா அப்படியா கூப்பிட்டு மாற்றி சொல்கிறேன் கூப்பிட்டு மாற்றி சொல்கிறதா போட போயிருப்பா இது வேணா வேணாம் சரி சும்மா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க ஓகே பட் இதை எடுத்துகிட்டு போவோம் இதை எடுத்து இப்போ ஒன்றை சாப்பிட்டு போட்டு இங்கே வச்சு வீடியோ முடிச்சுட்டு மிச்சதாக கொண்டு போவோம் போகிற வழி சாப்பிட்டு போவோம் யாரு கொண்டு போண்டா வேன் வராவிட்டாக்கு பனிஷ்மெண்ட் மழை நிற்க மாட்டேன் இருந்து சாப்பிடுவேன் யா அப்பித்தேக்கோ சூப்பிஸ்தானோ நான் இந்த மண்டையை மறந்து வீடியோ செய்கிறேன் சரி பரவா இங்கே கையளவு தண்ணி இல்லை அப்படியோ ஒரு டிஷ்யூ வேணுங்க அவங்களோட இந்த வாட்டை இந்த ஓகே ஈர பேப்பரா அதான் உதால கையெழுத்து வச்சுட்டு கையால் சாப்பிட்றா இந்த புல்லு என்ன சத்தம் போடுது அதுக்கான ஒன்றும் சொல்லி விட்டாங்க சவுண்டை குறைங்க அது ரேடியோ வர பிள்ளைகள் வர எவ்வளோங்க யோசிப்பாங்க இப்போதான் குளிச்சுட்டு வந்தாங்களே இருந்தும் இப்படி செய்கிறவன்டா ஜெயிலுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு போன தண்ணியே வராது தெரியுமா உண்மையா இந்த கடவுளை என்ன மகக்குறீங்க குழந்தையெல்லாம் இதே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தம்பி வாங்க சாப்பிடுங்க 2 ராசா என்ன எண்ணெயப்பா இது கடவுளே இங்கே இந்த போகிறக்குள்ளே கொழுப்பு வந்துடும் போல கூடாது மனுஷனுக்கு ஏற்கனவே எவ்வளோ அந்த இருக்குன்னு தெரியல இது லைட்டாக போட்டு எண்ணெய் ஒத்தி எடுத்து போட்டுட்டாங்க நீ நல்ல வாடா காலாக தான் எடுக்கிற எவ்வளோ இன்னும் இருந்தால் அப்படியே இருக்கும் ஜோசு ஜோசு குழம்புங்க அது விடட்டா இது என்னம்மா மைனஸ் ஸ்ரீலங்காலையும் இதே இல்லாமல் இருக்கும் வெளியே ஓகே இத்தாலி மொழி அழைக்கிறாங்க சவுத் அமெரிக்கா எக்வதர் என்ன வேற கேட்டாலும் இத்தாலி மொழி அழைக்கிறாங்க இல்லைன்னா இப்போ இத்தாலிக்காரர் இல்லையா இங்கே பின்னாங்க என்ன அவர் ஒரு மாதிரி பார்த்து சொல்கிறார் இவர் இத்தாலியாக தான் இருக்குமாண்டு
அது ஆக்களை பார்க்கவே தெரியும் தானே முகங்களை பற்றி. ஆ ஆனால் அப்படின்னு சொல்லல, இப்போ உங்களை பார்த்து சொல்லுவாங்களா இத்தாலிக்காரன்? நீங்கள் எங்கட கலரை பார்த்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க. நாங்கள் ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேலால் ஒரு தோல் கலண்டு வருது. அதை கொடுங்க பேக் பண்ண சொல்லி. அதை கொடுங்க பேக் பண்ண சொல்லி. ரைட். ஸோ நாங்கள் முடிக்க போகிறோம். முடிச்சு போட்டு வீட்டை போய் தான் மிச்சத்தை சாப்பிட போகிறோம். ரைட். இப்போ உங்களுக்காண்டி காட்டி நம்ம வந்து நல்லா இருக்குது. கேஎஃப்சி சிக்கன் நோம்பலாக ஊரில் சாப்பிட்றது தானே. ஐயங்கழுவில் அவ்வளோ இங்கே இங்கே எல்லாமே பேப்பர் தானே. மழை தண்ணி நாங்கள் அது விளங்கல. ஏன்னா விளங்கிட்டு இங்கே எங்கட இத்தாலியில் அப்படியெல்லாம் இல்லை பெருசாக. என்ன இத்தாலியில் இல்லைன்றீங்க? உங்களோட வீட்டை கிடக்கிற பேப்பரவே குறையிலையா கிடையாது எனக்கு. ஆ புது ரோல் போட்டால் 2 நாளில் காணா போகுது. சரி, ஓகே. அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோவில் சிங்கள கடை எப்படி இருந்தது, இந்த சாப்பாடு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.